அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியானதுன்னே சொல்லலாம். கண்டிப்பா ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு தலைப்பு இது. ஆமா, இப்போ நீங்க உங்க காரை ஓட்டிட்டு போறீங்கன்னு வச்சுப்போம். திடீர்னு இன்ஜின்ல இருந்து ஒரு விசித்திரமான பயமுறுத்துற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது. உடனே என்ன பண்ணுவீங்க? ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போவீங்க இல்லையா? சாதாரணமா எல்லாரும் பண்றதுதான் அது. வண்டியில என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரியா சொன்னீங்க. ஆனா அந்த மெக்கானிக் வண்டியோட பானட்டை திறந்து கூட பார்க்கல, எந்த செக்கிங்கும் பண்ணல. உங்களை பார்த்து வண்டிய செக் பண்றதுக்கு பதிலா இந்த வண்டிய அப்படியே ஸ்கிராப்ல போட்டுடலாமான்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ, நிச்சயமா செம்ம கோவம் வரும். என்னடா இவன் வண்டியை பார்க்காமலே ஸ்கிராப் பண்ண சொல்றான்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும். அததான் என்ன உளறீங்கன்னு கேட்க தோணும்ல. இப்போ அந்த மெக்கானிக் ஒரு டாக்டர்னும் அந்த கார் உங்களோட சொந்த உடல்னும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நிஜமாவே ரொம்ப பயங்கரமான ஒரு கற்பனை இது. ஆனா இது வெறும் கற்பனை இல்ல. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். இது ஒரு நிஜ சம்பவம். ஜீன் எரிக்சன் எழுதின தி சன் நியூஸ் அறிக்கையான தி ராங் ரெமெடி, கனடாஸ் ப்ரீமெச்சூர் ஆஃபர் ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். மருத்துவ உதவியா நாடி போற ஒருத்தருக்கு மருத்துவமனையே மரணத்தை முன்மொழிஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட நோக்கம். சரி, இத விரிவாக பார்ப்போம். ஏப்ரல் 2025ல கனடால நடந்த ஒரு சம்பவத்துக்குள்ள போகலாம். அதாவது வான்கூவர் பொது மருத்துவமனையோட அவசர சிகிச்சை பிரிவுல நடந்த விஷயம் இது. அந்த மெக்கானிக் ஒப்பீடு இந்த சம்பவத்தோட அபத்தத்தை ரொம்ப துல்லியமா காட்டுது. ஏன்னா ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப பலவீனமா இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், டாக்டர் நம்மள காப்பாத்துவாருன்னு. கரெக்ட். அந்த எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை நம்பிதான் போறாங்க. ஆனா அந்த அடிப்படை நம்பிக்கையே ஒரு நொடியில சுக்குநூறா உடைக்கப்படும் போது என்ன நடக்கும் அப்படிங்கறத தான் இந்த கட்டுரை சொல்லுது. மிரியம் லான்காஸ்டர் அப்படிங்கிற 84 வயசான ஒரு பெண்மணி. அவங்களுக்கு திடீர்னு அதிகாலையில பயங்கரமான முதுகு வலி வருது. சும்மா சாதாரண வலி இல்ல, துடிதுடிக்க வைக்கிற வலி. அவங்க வலியால கத்துறத பார்த்துட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்தவங்க பொண்ணு பதறி அடிச்சிட்டு வராங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. ஆமா, உடனே வான்கூவர் ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அவசர சிகிச்சை பிரிவு எவ்வளோ பரபரப்பா இருக்கணும் உங்களுக்கு தெரியும். மிஷின் சத்தம், அங்கேயும் ஓடுற நர்ஸ்கள், அந்த மாதிரி ஒரு பதற்றமான சூழல்ல மிரியம் ரொம்ப வலியோட காத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு நோயாளியோட உளவியலை நாம கவனிக்கணும். அந்த பெட்ல படுத்திருக்கும் போது மிரியம் மனசுல என்ன ஓடி இருக்கும்? எனக்கு என்ன ஆச்சு? என் முதுகுல ஏன் இவ்ளோ வலி அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்திருக்கும். நிச்சயமா அந்த வலியில இருந்து ஒரு ரிலீஃப் வேணும், அவ்வளவுதான். ஆனா அங்கதான் ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது. ஒரு இளம் பெண் டாக்டர் அவங்கள செக் பண்ண வராங்க. பொதுவா ஒரு டாக்டர் என்ன கேட்பாங்க? எங்க வலிக்குது, எப்போ ஆரம்பிச்சதுன்னு தானே கேட்பாங்க. இல்லனா ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவாங்க. ஆனா அந்த டாக்டர் அப்படி எதுவும் பண்ணல. அதுதான் இங்க ஆச்சரியமூட்டும் விஷயம். எந்த ஒரு பரிசோதனையும் பண்றதுக்கு முன்னாடியே அந்த டாக்டர் மிரியம்மை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, நாங்கள் உங்களுக்கு மேடு திட்டத்தை வழங்க விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான். நிச்சயமாவா? இதை விட ஒரு கொடூரமான அணுகுமுறை இருக்கவே முடியாது. ஒரு பேஷண்ட் வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நாங்க மேட் திட்டத்தை தர விரும்புறோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. ஆமா, மிரியம் மார்ச் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன், அந்த எண்ணமே மனசுல துளியும் இல்லைன்னு அவங்களே சொல்லிருக்காங்க. அவங்க வெறும் வலிக்கான காரணத்தை மட்டும்தான் தெரிஞ்சுக்க விரும்புனாங்க. நான் சாக விரும்பல அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணிருக்காங்க. இத கேக்குறவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. தாங்க முடியாத வலியில இருக்கும்போது டாக்டர் உங்களை வலியின்றி சாகடிக்க எங்க கிட்ட ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? அது ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் அட்டாக். ஏன்னா நோயாளிகள் எப்போதுமே டாக்டர்களை தங்களை விட அதிக அறிவுள்ளவங்களா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டர் இப்படி சொன்னா, ஒருவேளை நம்ம நிலைமை அவ்வளோ மோசமாயிடுச்சோ, நாம இனி பிழைக்கவே மாட்டோமோன்னு ஒரு தவறான முடிவுக்கு நோயாளி தள்ளப்படலாம். அது அவனோட வாழும் ஆசையே கேள்விக்குறியாக்கிடும். சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். டாக்டர் ஏன் இவ்ளோ அவசரமா மரணத்தை முன்மொழிஞ்சாங்க? இந்த மேடு திட்டம்னா என்ன? அதோட விதிகள் என்ன சொல்லுது? மெய்ட் அப்படிங்கறதோட முழு வாக்கம் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இன் டையிங், அதாவது மருத்துவ உதவியுடன் மரணமடையும் திட்டம். கனடாலே இது ஒரு சட்டபூர்வமான திட்டம் தான். ஒரு நோயாளி தன்னோட வாழ்க்கைய அமைதியா முடிச்சுக்க டாக்டர் அல்லது நர்ஸ் உதவி பண்றது. ஆனா இது தலைவலிக்கு மாத்திரை கொடுக்கற மாதிரி யாருக்கு வேணா எப்ப வேணா கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாதே.
கண்டிப்பா கிடையாது. இதற்கான ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கடுமையானது. முதல்ல அந்த நோயாளிக்கு தீவிரமான குணப்படுத்தவே முடியாத ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கணும். அப்படி என்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இங்கே ஒரு பெரிய முரண்பாடு வருது. மிரியம் வந்து முதுகுவலியோட தான் வந்திருக்காங்க. அது தசை பிடிப்பா இல்ல எலும்பு தேய்மானமான அந்த டாக்டருக்கு தெரியாது. ஆமா, எந்த பரிசோதனையும் நடக்கல. நோய் அந்நோய் கண்பையே அது குணப்படுத்த முடியாத நோயின்னு ஒரு டாக்டர் எப்படி முடிவு பண்ண முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. இதுதான் இந்த கட்டுரையின் மையப் பிரச்சனையே. மேட் திட்டத்தோட அடுத்த விதியை பாத்தீங்கன்னா, அந்த நோயாளி தாங்க முடியாத மீள முடியாத துன்பத்தை அனுபவிக்கிறவரா இருக்கணும்னு சொல்லுது. மிரியமுக்கு வலி இருந்தது நிஜம்தான். ஆனா அது மீள முடியாததான்னு எக்ஸ்ரே கூட எடுக்காம எப்படி சொல்ல முடியும்? அதான் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நோயாளியோட முழுமையான ஒப்புதல், அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ரொம்ப அவசியம். நோயாளி தன்னோட நோயை பத்தியும் அதுக்கான மாற்று சிகிச்சைகளை பத்தியும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு சுய விருப்பத்தின் பேர்ல தான் அதை கேட்கணும். இது முழுமையான புரிதலுடனான ஒப்புதல் அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் உடைச்சு பார்க்கணும். திரும்பவும் நம்ம மெக்கானிக் உதாரணத்துக்கே வருவோம். வண்டியோட ஓனர் என் வண்டிக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போதே இல்ல இதை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு ஒப்புதலா இருக்க முடியும்? மிரியமுக்கு தன் நோயை பத்தின எந்த புரிதலும் அப்போ இல்லல்ல. துளியும் இல்ல. அப்படி இருக்கும்போதே எப்படி ஒப்புதல் கேட்க முடியும்? விதிகளின்படி நோயாளியா முன்வந்து கேட்கணும்னு இருக்கும்போது எப்படி டாக்டரே இதை முன்மொழிய முடியும்? இது மருத்துவமனையை வலிய திணிக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சா? இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுங்கிறதான் பெரிய கேள்வி. கொள்கை அளவுல பாத்தீங்கன்னா, ஒரு நோயாளி தன்னோட உடலுக்கு என்ன நடக்கணும்னு தானே முடிவு பண்ற தன்னாட்சி உரிமையை மதிக்கணும் தான் இதை கொண்டு வந்தாங்க. ஆனா நடைமுறையில் அப்படி நடத்துறது இல்லையே. ஆமா, ஒரு எமர்ஜென்சி வார்டுல டாக்டர்கள் ரொம்ப நேர நெருக்கடியிலையும் பணிச்சுமையிலையும் இருக்கிறாங்க. தன்னாட்சி உரிமையை மதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே மெய்ட் திட்டத்தை ஒரு சாய்ஸா கொடுக்கறது அந்த உரிமையே மாயாக்கிடுது. கரெக்ட். நாமளே ஒரு விஷயத்த கேட்கறதுக்கும் அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் அதை நம்ம முன்னாடி ஒரு ஆப்ஷனா வைக்கிறதுக்கும் பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு. ஒரு மெனு கார்டுல சாப்பாட்டை பட்டியலிடுற மாதிரி மரணத்தையும் ஒரு ஆப்ஷனா வைக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். கண்டிப்பா. இந்த சம்பவம் வெளிவந்த உடனே சமூகத்துல ரொம்ப பெரிய எதிர்வினைகள் வந்துச்சு. இது வெறும் ஒரு மருத்துவமனை பண்ண தப்புன்னு மட்டும் யாருமே பார்க்கல. ஆமா, நிறைய சமூக அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க. மூலக்கட்டுரையில இது பத்தின பல தரப்பு பார்வைகள் இருக்கு. முதல்ல டெல்டா ஹாஸ்பிஸ் சொசைட்டி இதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு சொல்லுங்க. டெல்டா ஹாஸ்பிஸ் சொசைட்டி ஒரு முக்கியமான சட்ட ரீதியான கேள்வியை எழுப்புனாங்க. அந்த இளம் டாக்டர் நோயறிதன் கூட செய்யாம இவ்ளோ அவசரமா இந்த திட்டத்தை ஆஃபர் பண்ணது சட்டத்தை அப்பட்டமா மீறுற செயல்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினாங்க. அவங்களோட வாதம் என்னன்னா, ஒரு நோயாளியோட துன்பத்தை போக்க வேண்டிய ஒரு அமைப்பு அந்த நோயாளியே போக்கிட நினைக்கிறது சட்டத்தை தவறா பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. சரியா? எக்ஸாக்ட்லி. இன்னொரு முக்கியமான குரல் பாத்தீங்கன்னா அமண்டா ஆக்மன் அவங்களுடையது. அவங்க டையிங் டு மீட் யூ அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட நிறுவனர். ஓ, கருணை கொலையை தடுக்கிறதுக்காக போராடுறவங்களா? ஆமா, மனித உயிரோட மதிப்பை உயர்த்தி பிடிக்கிறது தான் அவங்க நோக்கம். அவங்க இந்த சம்பவத்தை பத்தி சொல்லும்போது இனியும் பல சாகச பயணங்களை மேற்கொள்ள வேண்டியவர்களுக்கு மரணத்தை வழங்குவதை நிறுத்துங்கள்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அவங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஒருவேளை ஏஜிசம், அதாவது வயது தொடர்பான பாரபட்சம் இருக்கா? ஒரு 84 வயசு மூதாட்டி வரும்போது இவங்க இனி வாழ்ந்து என்ன சாதிக்க போறாங்கன்னு அந்த மருத்துவ அமைப்பு பாக்குதா? நீங்க கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. இந்த ஏஜிசம் தான் மருத்துவ உலகத்துல நடக்கிற பல முரண்பாடுகளுக்கு காரணமா இருக்கு. இப்போ ஒரு 20 வயசு பையன் இதே முதுகுவலியோட வந்திருந்தா அந்த டாக்டர் மேல் திட்டத்தை கொடுத்திருப்பாங்களா? நிச்சயமா மாட்டாங்க. பிசியோதெரப்பி கொடுத்திருப்பாங்க, நிறைய டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அதுதான். ஆனா வயசானவங்க வரும்போது அவங்க மேல மருத்துவ கட்டமைப்பு முதலீடு செய்ய தயங்குது, அல்லது அவங்க வாழ்நாள் முடிஞ்சிடுச்சுன்னு முன்கூட்டியே முடிவு பண்ணிடுறாங்க. அதைத்தான் அமண்டா ஆக்மன் சுட்டி காட்டுறாங்க. ஒருத்தரோட வாழும் உரிமைங்கிறது 80 வயசுலயோ 90 வயசுலயோ காலாவதி ஆயிடாது. ஆமா, இதை விட ஒரு அழுத்தமான பார்வை மிரியமோட குடும்பத்துக்கிட்ட இருந்து வருது. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க பொண்ணு ஜார்டன் வீவர் அங்கதான் இருந்தாங்க. அவங்க நேஷனல் போஸ்ட் பத்திரிகையில பேசின வார்த்தைகள் மருத்துவ நடைமுறைகளுக்கும் குடும்ப உணர்வுகளுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை காட்டுது. ஆமா, அவங்க தீவிரமான கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுறவங்க. எந்த சூழ்நிலையிலையும் வலி எவ்வளோ மோசமா இருந்தாலும் நாங்க மெய்ட் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஜார்டன் சொல்றாங்க பாருங்க, எனது தாயின் உயிர் அவர் மீது அக்கறை கொண்ட எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கதுன்னு சொல்றாங்க. இது வெறும் பேஷண்டோட விஷயம் மட்டும் இல்ல, மொத்த குடும்பத்தோட உணர்வு போராட்டம். இப்போ இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இந்த இடத்துல நாம எந்த மதத்தையோ அமைப்பையோ ஆதரிக்கவோ எதிர்க்கவோ இல்ல, கட்டுரையில் உள்ள பார்வைகளை மட்டும்தான் சொல்றோம்.
ஒரு பக்கம் மெடிக்கல் சிஸ்டம் தங்களோட கடமையை செய்யறோம்னு ஒரு அதீத நடைமுறைவாதத்தை கடைபிடிக்கிறாங்க. அதாவது சட்டத்துல இருக்கிற ஆப்ஷனை பேஷண்ட்டுக்கு சொல்றது. ஆமா. ஆனா மறுபக்கம் மனிதர்களோட ஆன்மீக நம்பிக்கைகள், கலாச்சாரம், குடும்ப பிணைப்புன்னு நிறைய இருக்கு. ஒரு டாக்டர் மரணத்தை முன்மொழியும் அந்த ஒரு நிமிஷம் அந்த குடும்பத்தோட பல கால நம்பிக்கைகளையே சுக்குநூறாக்குது. இது மருத்துவ நெறிமுறைகளுக்கும் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய மோதல். சரி, இந்த தத்துவார்த்த விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. இந்த மொத்த கதையிலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மரணத்தை தவிர வேற வழி இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லப்பட்ட அந்த 84 வயசான மிரியம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. சொல்லுங்க. அவங்க அந்த மெய்டு திட்டத்தை நிராகரிச்சிட்டாங்க. எனக்கு வலித்தான ட்ரீட்மெண்ட் வேணும்னு பிடிவாதமா இருந்தாங்க. 1 மாசம் ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. இப்போ அவங்க முழுமையா குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல மெக்சிகோ மற்றும் குவாத்தமாலா நாடுகளுக்கு ஒரு பெரிய சுற்றுலா கூட போயிட்டு வந்திருக்காங்க. வாவ், நிஜமாவே இது ஒரு முரண்நகையோட உச்சம்னு தான் சொல்லணும். எனது மீட்சு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு மெய்ட் திட்டம் முன்மொழியப்பட வேண்டிய அவசியமே அங்க இருக்கவே இல்லைன்னு மிரியம் அப்புறமா சொல்லியிருக்காங்க. அதுல இருக்கிற யதார்த்தத்தை நாம கவனிக்கணும். ஒருவேளை அந்த வலியோட உச்சியில இருக்கும்போது டாக்டர் தான் சொல்றாங்களேன்னு மிரியம் அந்த முடிவுக்கு சம்மதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப பயங்கரமான ஒரு கேள்வி இது. ஒரு தவறான மதிப்பீடு அவங்களோட எஞ்சிய காலத்தை, அவங்க பார்க்க வேண்டிய புது உலகங்களை, அந்த மெக்சிகோ குவாத்தமாலா பயணத்தை எல்லாத்தையும் முற்றிலுமா அழிச்சிருக்கும். ஒரு தவறான முடிவுக்கும் ஒரு புதிய வாழ்க்கைக்கும் இடையிலான இடைவெளி வெறும் ஒரு ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிற வார்த்தையில தான் இருந்திருக்கு. டாக்டர்ஸ் எப்பவுமே சரியான முடிவை தான் எடுப்பாங்கன்னு நம்ம கண்மூடித்தனமா நம்ப முடியாதுங்கிறது இது ரொம்ப அப்பட்டமா காட்டுது. கண்டிப்பா நோயறிதல் கூட இல்லாம மரணத்தை ஒரு தீர்வா சொல்ற அளவுக்கு சிஸ்டம் ஃபாஸ்டா செயல்படும் போது நம்ம ரொம்ப விழிப்புடன் இருக்கணும். இந்த கட்டுரை என்ன பதிவு பண்ணுதுன்னா, மருத்துவ அமைப்புகளோட விதிகள் சில நேரங்கள்ல நோயாளியோட உண்மையான தேவைக்கே முரணா அமைஞ்சிடுது. ஆமா, ஒரு சட்டபூர்வமான திட்டம் மனிதர்களோட கைக்கு வரும்போது அது எவ்ளோ ஆபத்தானதா மாறலான்னு இது காட்டுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. மருத்துவ உலகத்துல தவறான முடிவுகள் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கப்படுது அப்படிங்கறது இது தெளிவுபடுத்துது. நோயாளி தங்களோட உரிமையை கேட்கறதும் டாக்டர் சொல்றத கேள்வி கேட்கறதும் எவ்வளவு முக்கியம்னு இதை வலியுறுத்துது. இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு நேயர்களே, உங்களுக்கான ஒரு நேரடி செய்தி இதுல ஒளிஞ்சிருக்கு. நீங்க அல்லது உங்க வீட்ல இருக்கிற வயசானவங்க எப்போவாது ஒரு எமர்ஜென்சில ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அந்த டைம்ல நீங்க ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. ஆமா, ரொம்ப பலவீனமான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அந்த நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிற மெஷின்ஸ், அந்த வெள்ளை கோட் போட்ட டாக்டர் சொல்றது எல்லாமே வேதவாக்குன்னு நீங்க நம்ப தேவையில்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு உங்களுக்கான உரிமையை கேட்கறதும் சரியான கேள்விகளை கேட்கறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நிச்சயமா. எனக்கு என்ன பிரச்சனை, இந்த முடிவை எடுத்தா என்ன ஆகும், வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதற்கான டெஸ்ட் எல்லாம் முழுசா முடிஞ்சிடுச்சா நீ கேக்குற முழு தன்னாட்சி உரிமையும் உங்களுக்கு இருக்கு. மிரியம் தன் உரிமையை வலியுறுத்தினதால தான் அவங்களால திரும்பவும் ஒரு வாழ்க்கைய வாழ முடிஞ்சது. அதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான பாடமே. இதுக்காக நாம மருத்துவத்துறையை முற்றிலுமா நிராகரிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு சிஸ்டம் தன் வசதிக்காக சில முடிவுகளை எடுக்கும்போது அதுல பாதிக்கப்பட போறது நம்ம வாழ்க்கைங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. கண்டிப்பா. நாம இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான, கடினமான, ஆனா ரொம்பவே தேவையான ஒரு விவாதத்தை பண்ணிருக்கோம். ஜீன் எரிக்சனோட அறிக்கை அடிப்படையில மிரியம் லான்காஸ்டர் அப்படிங்கிற அந்த 84 வயசு மூதாட்டிக்கு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தை ரொம்ப விரிவா பார்த்தோம். ஆமா, மேடு திட்டத்தோட விதிகளுக்கும் நடைமுறையில அது பயன்படுத்தப்பட்ட விதத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை நம்ம அலசினோம். டெல்டா ஹாஸ்பிஸ் சொசைட்டி, அமாண்டா ஆக்ட்மேன் எழுப்பின கேள்விகள், மிரியம் குடும்பத்தோட மத நம்பிக்கைகள்னு எல்லா தரப்பு பார்வைகளையும் பிரதிபலிச்சோம். ஃபைனலா மரணத்தை நிராகரிச்சுட்டு இப்போ உலக சுத்தி வர்ற மிரியமோட புது வாழ்க்கையும் நாம பார்த்தோம். நேயர்களுக்கு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, இதுல விவாதிக்கப்பட்ட எல்லா கருத்துக்களும் விமர்சனங்களும் அந்த மூல கட்டுரையான தி ராங் ரெமிடிலிருந்து மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு தனிப்பட்ட சார்பு நிலையும் இல்லாம ஒரு அமைப்பு எப்படி மனித உயிர்களை கையாளுதுங்கிறது மட்டும்தான் நம்ம இங்க ஆய்வு செஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இந்த தருணத்துல நீங்க சுயமாக சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி கேள்வி உங்க முன்னாடி வைக்க விரும்புறேன். ஒரு மருத்துவமனையோட அடிப்படை நோக்கமே நோயை குணப்படுத்துறதும் உயிரை காப்பாத்துறதும் தான். ஆனா நமது மருத்துவ அமைப்புகள் நோயை குணப்படுத்துவதற்கான தேடலை விட ஒரு நிரந்தரமான முடிவு, அதாவது மரணத்தை வழங்குறதை மிக எளிதான தீர்வாக பார்க்க தொடங்கினால் மனித உயிர்களின் உண்மையான மதிப்பு என்னவாகும்?
ரொம்ப ஆழமான கேள்வி இது. குணப்படுத்த முடியாத நோய்னா என்னன்னு யாரு தீர்மானிக்கிறது? இந்த அமைப்புகளோட முன்னாடி ஒரு மனிதனோட வாழ்வதற்கான ஆசை எவ்வளவு எளிதில் நிராகரிக்கப்படுது? இதை நீங்க சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட சந்திக்கலாம். அதுவரை விழிப்புடன் இருங்கள். உங்களுக்கான கேள்விகளை தயங்காமல் கேளுங்கள்.